சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸின் உடல்நலம் குறித்து பாமக தலைவர் அன்புமணி மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். சென்னை தனியார் மருத்துவமனையில் இதயம் தொடர்பான பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸின் உடல்நலம் குறித்து பாமக தலைவர் அன்புமணி மருத்துவர்களை நேரில் சந்தித்து விசாரித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி, ராமதாஸுக்கு பயப்படும்படி எந்த பிரச்சனையும் இல்லை என்று மருத்துவர்கள் தெரிவித்ததாக கூறியவர், 2 நாட்கள் மருத்துவமனையில் ஓய்வு எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டதாக தெரிவித்தார். தொடர்ந்து ராமதாஸ் ஐசியூவில் இருப்பதால் பார்க்க முடியவில்லை என்றும் 6 மணி நேரத்திற்கு பின்னர் சாதாரண அறைக்கு மாற்றப்படுவார் என்றும் கூறிய அவர் மருத்துவர்களிடம் பேசி விவரங்களை கேட்டறிந்து கொண்டதாக தெரிவித்தார். பயப்படுவதற்கு எதுவும் இல்லை என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். அது உள்ள இருக்கிறார், ஐசியூவில் இருக்கிறாரு, அதனால பார்க்க முடியல. ஒரு 6 மணி நேரம் இருப்பார், ஐசியூவில் இருப்பார். அதுக்கு பிறகு ரூமுக்கு வந்துடுவார். மருத்துவர்கள்ட்ட நான் பேசுகிறேன், நான் கார்டியாலஜிஸ்ட்கிட்ட நான் பேசுகிறேன். அதனால் இன்னும் 2 நாள் அங்கே ஓய்வெடுக்கணும், மருத்துவமனையில் ஓய்வெடுக்கணும். மயிலாடுதுறையில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் கட்டப்பட்ட புதிய மாவட்ட மருந்து கிடங்கு கட்டடத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சித்தர்காடு ஊராட்சியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள புதிய மாவட்ட மருந்து கிடங்கு கட்டடத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த், பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன், சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம், மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்து கிடங்கினை பார்வையிட்டனர். இவர்களுடன் மயிலாடுதுறை நகர்மன்ற தலைவர் செல்வராஜ், சுகாதாரத்துறை இணை பானுமதி, மயிலாடுதுறை வட்டாட்சியர் சுகுமாரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மதுரையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் கட்டப்பட்ட புதிய ஆயுர்வேத பிரிவு கட்டடத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். மதுரை மாவட்டம் மேலக்கால் கிராமத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் புதிதாக கட்டப்பட்ட ஆயுர்வேத பிரிவுக்கான கட்டடத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். தொடர்ந்து காணொலி காட்சி மூலம் மருத்துவமனை வளாகம் மற்றும் புதிய கட்டடத்தின் வசதிகளையும் ஆய்வு செய்தார். இந்த நிகழ்ச்சியில் அரசு மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இந்த புதிய கட்டடம் அப்பகுதி மக்களுக்கு தரமான ஆயுர்வேத சிகிச்சை கிடைப்பதை உறுதி செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடலூரில் சமூக நீதி விடுதி என அழைக்கப்படும் அரசு மாணவர்கள் விடுதியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சேத்தியாத்தோப்பில் சமூக நீதி விடுதி என அழைக்கப்படும் அரசு மாணவர்கள் விடுதி திறப்பு விழா நடைபெற்றது. இந்த திறப்பு விழாவில் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சமூக நீதி விடுதியை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து சேத்தியாத்தோப்பு பேரூராட்சி மன்ற தலைவர் தங்க குலோத்துங்கன் குத்துவிளக்கேற்றி விடுதியை மாணவர்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்ததை தொடர்ந்து இனிப்புகள் வழங்கப்பட்டு தலைவர்கள் படத்திற்கு மரியாதை செலுத்தப்பட்டது. அரங்கண்டநல்லூர் அருகே பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று முன்னாள் அமைச்சர் பொன்முடி புதிய பேருந்து பயண திட்டத்தை தொடங்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் வடகரை தாளனூர் கிராமத்திலிருந்து திருக்கோவிலூர் நோக்கி தினமும் செல்லும் புதிய பேருந்து பயண திட்டத்தை திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான பொன்முடி கொடியசைத்து துவக்கி வைத்தார். பின்னர் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கி நன்றாக படிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து அதிகாரிகள் மற்றும் திமுக மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தாவேகா ஒரு ரசிகர் மன்றமாக செயல்படுகிறதே தவிர அரசியல் கட்சியாக செயல்படவில்லை என சென்னையில் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் கருத்து தெரிவித்துள்ளார். சென்னை கொருக்குப்பேட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ப. சிதம்பரத்தின் பிறந்தநாளை முன்னிட்டு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. மேலும் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் வடசென்னை கே. சவுந்தரராஜன் மற்றும் மருத்துவர் ஷியாம் சாகர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த முகாமில் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் கலந்து கொண்டு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கரூர் சம்பவம் தொடர்பாக உயர்நீதிமன்றமும் தமிழக அரசும் மேற்கொண்ட விசாரணைக்கு பின்னர் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறிய அவர், கரூர் விவகாரம் தொடர்பாக ஆதாரம் வைத்திருப்பவர்கள் நீதிமன்றத்திலோ அல்லது தனிநபர் ஆணையத்திலோ வழங்க வேண்டும் என அறிவுறுத்தினார். மேலும் தாவேகா என்ற கட்சி நடிகர் விஜயின் ரசிகர் மன்றமாக மட்டுமே செயல்படுகிறதே தவிர அரசியல் கட்சியாக செயல்படவில்லை என கருத்து தெரிவித்தவர், பாஜகவுடன் கூட்டணி வைக்கும் எந்த கட்சியும் வெற்றி பெறாது என தெரிவித்தார். அவங்களுக்கு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னாக்க அதை கொண்டு போய் இந்த கவர்மெண்ட் ஒரு கமிஷன் ஒரு என்கொயரி போட்டிருக்காங்க, கோர்ட் ஒரு என்கொயரி போட்டிருக்கு, அதில் கொண்டு போய் சப்மிட் பண்ணட்டும். இதுக்கு 2க்கு சப்மிட் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சாங்கன்னா கோர்ட் ஒரு அஃபிடவிட்டாவது ஃபைல் பண்ணட்டும். அதனால தட் இஸ் த ப்ராப்பர் வே. சும்மா சோஷியல் மீடியால இது இவர்கள் மேல குற்றச்சாட்டு அவர்கள் மேல குற்றச்சாட்டு சொல்றதுல எந்த பிரயோஜனம் கிடையாது. அந்த மாதிரி குற்றச்சாட்டு வைப்பவர்களுக்கு
ஆதாரம் இருந்தால் அந்த ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் ஒரு உண்மையான சட்டத்தை மதிக்கிறவர்களாக இருந்தால் அந்த ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு அந்த கமிஷனுக்கு முன்னாடியோ அந்த என்கொயரிங் ஆபீசருக்கு முன்னாடியோ போய் சமர்ப்பிக்கணும். வேலூரில் மருத்துவமனை திறப்பிற்காக வருகை புரிந்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். வேலூர் மாவட்டம் சேர்காட்டில் 15.69 கோடி ரூபாய் மதிப்பில் புதியதாக கட்டப்பட்ட அரசு மருத்துவமனையை திறந்து வைப்பதற்காக வருகை தந்த சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வேலூர் திருவண்ணாமலை மாவட்ட எல்லையில் உள்ள திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது பணியில் இருந்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களிடம் பணிகள் குறித்து கேட்டறிந்த அமைச்சர் பின்னர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆகஸ்ட் மாதம் இதய நோய்க்கு சிகிச்சை பெற்றுக் கொண்ட மூதாட்டி ஒருவருக்கு தொலைபேசி வாயிலாக அழைத்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டது குறித்து நலம் விசாரித்தார். பின்னர் உள்கட்டமைப்பு வசதிகளை ஆய்வு செய்த அமைச்சர் மருத்துவமனை வளாகத்தை சுகாதாரமாக வைத்துக் கொள்ளுமாறு ஆலோசனை வழங்கினார். திருவாரூரில் நகைக்காக விவாகரத்து அளிக்க முன்வந்த கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினரிடம் விவாகரத்து செய்ய வேண்டாம் என வலியுறுத்தி வரும் பெண்ணால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் புகையிலை தோட்டம் கனிமுத்து நகர் பகுதியைச் சேர்ந்த தம்பதி மணிகண்டன் தீபா இவர்களுக்கு 1.5 வருடத்திற்கு முன்பு இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் மணிகண்டன் குடும்பத்தினர் வரதட்சணை கேட்டு தீபாவை தொடர்ந்து தொந்தரவு செய்து வந்ததால் கடந்த 6 மாதமாக தீபா மணிகண்டனை பிரிந்து தனது தாய் வீட்டில் வசித்து வருகிறார். எனவே மணிகண்டன் தீபாவை விவாகரத்து செய்வதற்கான நோட்டீஸ் அனுப்பிய நிலையில் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இதனையடுத்து மணிகண்டன் வீட்டிற்கு உறவினர்களுடன் வந்த தீபா வீட்டின் கதவு திறக்கப்படாததால் வாசல் முன்பு அமர்ந்து நகைக்காக விவாகரத்து செய்யாதீர்கள் என்றும் தனது கணவரோடு தன்னை வாழவிடுங்கள் என்றும் கதறி அழுதபடி வலியுறுத்தி வருகிறார். இதுகுறித்து மணிகண்டன் தரப்பை தொடர்பு கொள்ள முயற்சித்த போது மணிகண்டன் தரப்பில் இருந்து தொலைபேசி அழைப்பு எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. நகை கேட்டு 1 வருஷமா அவளை சித்திரவதைப்படுத்துறாங்க. நகை கேட்டு அவளை டார்ச்சர் பண்றாங்க. அடிக்கிறது, கொடுமைப்படுத்துறது, அசிங்கமா பேசுறது, மாமனார் தப்பான முறையில பேசுறாரு. அதை கேட்க போய் அப்பா அம்மா சொன்னதுக்கு டிவோர்ஸ் பண்றாங்க, அறுத்து கட்டுவேன்னு சொல்றாங்க. தமிழக அரசின் அலட்சியத்தால் அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டு வருவதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மக்களை தேடி மக்களின் தலைவர் என்ற பெயரில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சார பயணம் மேற்கொண்டார். அப்போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு காரணமாக பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது என்று குறிப்பிட்டவர் மது மற்றும் போதைப் பொருள் காரணமாக மாணவர்கள் இளைஞர்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தார். மேலும் பேசிய அவர் விவசாயிகளுக்கான பேரிடர் பாதுகாப்பு கால இழப்பீட்டை தமிழக அரசு வழங்கவில்லை என்றும் தமிழக அரசின் இதுபோன்ற அலட்சியத்தால் அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வாசனை திரவியம் தயாரிக்கும் தொழிற்சாலை அரசின் மாங்குள் தொழிற்சாலை அமைப்பதற்கான கோரிக்கையை நிறைவேற்ற தேமுதிக தொடர்ந்து குரல் கொடுக்கும் என வாக்குறுதியளித்தார். விவசாயம் தான் நம்மளுடைய முதுகெலும்பு. ஆனா இன்னைக்கு மா விளைச்சலுக்கும் உரிய வேற இல்ல. தென்னை கன்று வச்சு அது வளர்த்து தென்னை மரத்துல எவ்வளவு காய் காய்ச்சாலும் அதுக்கும் உரிய விளைச்சல் இல்ல. மதுரையில் திமுக இளைஞர் அணியில் அதிக உறுப்பினர்களை சேர்க்கும் நிர்வாகிக்கு 1 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் முத்தங்குடியில் திமுக வடக்கு மாவட்ட இளைஞர் அணி உறுப்பினர் சேர்க்கை முகாம் மற்றும் ஆலோசனை கூட்டம் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர் மூர்த்தி திமுக இளைஞர் அணியில் அதிக உறுப்பினர் சேர்க்கும் நிர்வாகிக்கு 1 லட்சம் ரூபாய் சன்மானம் பரிசாக வழங்கப்படும் என்று அறிவித்தவர் திமுக இளைஞர் அணியில் அதிக உறுப்பினர்களை சேர்ப்பது மதுரை வடக்கு மாவட்டமாக இருக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் மதுரையில் திமுக இளைஞரணி மாநில மாநாட்டை நடத்த துணை முதலமைச்சரிடம் அனுமதி கேட்டுள்ளதாக கூறிய அவர் இந்த இளைஞரணி மாநில மாநாட்டை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என ஆலோசனை வழங்கினார். அவனியாபுரத்தில் எம்ஜிஆர் சிலை சேதமடைந்த சம்பவம் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். மதுரை திருப்பரங்குன்றம் அடுத்துள்ள அவனியாபுரம் பகுதியில் உள்ள எம்ஜிஆர் முழு உருவ சிலையை சமூக விரோதிகள் சிலர் சேதப்படுத்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து எம்ஜிஆர் இளைஞர் அணியை சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். மேலும் எம்ஜிஆர் சிலை சேதப்படுத்தப்பட்டது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து கடுமையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார்.
அவனியாபுரத்தில் எம்ஜிஆர் சிலையை சேதப்படுத்தியவருக்கு கடுமையான தண்டனையை வழங்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா வலியுறுத்தியுள்ளார். மதுரை திருப்பரங்குன்றம் அடுத்துள்ள அவனியாபுரம் பகுதியில் உள்ள எம்ஜிஆர் முழு உருவ சிலையை சமூக விரோதிகள் சிலர் சேதப்படுத்தியுள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சிலை அமைக்கப்பட்டுள்ள இடத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா ஆய்வு மேற்கொண்டு அவனியாபுரம் போலீசாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் இது தொடர்பாக அதிமுக சார்பாக அவனியாபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது என்றும் சிலையை சேதப்படுத்தியவருக்கு கடுமையான தண்டனையை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். நேற்று இரவு சில சமூக விரோதிகளால் அந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய சிலை கீழே தள்ளிவிடப்பட்டு சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த சேதத்தை உடனடியாக கிராம மக்களும் அனைத்து இந்திய அதிமுக தொண்டர்களும் வட்டக்கழக செயலாளர், பகுதிச் செயலாளர், இன்னும் பொறுப்பாளர்களும் அனைவரும் உரிய காவல்துறையிடம் புகார் மனு அளித்திருக்கிறார்கள். அந்த புகார் மனுவின் அடிப்படையில் காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. சோலார் மின் ஆலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆட்சியர் அலுவலகம் முன்பு 5ற்கும் மேற்பட்ட நபர்கள் தீக்குளிக்க முயற்சி செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அடுத்துள்ள கள்ளத்திக்குளம் பகுதியில் தனியார் நிறுவனம் சோலார் மின் ஆலை அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த சோலார் மின் ஆலை அமைப்பதனால் வெப்பசலனம் காரணமாக பொதுமக்களுக்கு உடல் ரீதியான பாதிப்பு ஏற்படுகிறது உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகளால் இந்த மின் ஆலை அமைப்பதற்கு தொடர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக திரண்ட அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக திடீரென தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இதுகுறித்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறி திடீரென 5 நபர்கள் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாசல் பூட்டப்பட்டதை அடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து பேருந்தில் ஏற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாகர்கோவிலில் மகனை தேடிச் சென்ற தந்தையை முன்விரோதத்தால் அடித்து கொலை செய்த உறவினர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சரளூர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜகுமார். இவர் நேற்றிரவு தனது மகன் நவீன் நீண்ட நேரமாக வீட்டுக்கு வரவில்லை என அவரை தேடி சென்றுள்ளார். அப்பொழுது இவரிடம் அங்கே இருந்த உறவினர்கள் முன்பகை காரணமாக தகராறில் ஈடுபட்டுள்ளனர். இதனையடுத்து ஆத்திரமடைந்த அந்த நபர்கள் ராஜகுமாரை தாக்கியதில் ராஜகுமார் படுகாயமடைந்துள்ளார். தொடர்ந்து அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் போகும் வழியில் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த கோட்டார் போலீசார் சம்பந்தப்பட்ட கங்காதரன், சுகுமாரன், பிரபாகரன், தேவேந்திரன் ஆகிய 4 பேரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓமலூர் அருகே புதிதாக கட்டப்பட்ட நூலகத்தை அமைச்சர் ராஜேந்திரன் திறந்து வைத்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள சங்கீதப்பட்டி கிராமத்தில் ஊர்ப்புற நூலகம் செயல்பட்டு வருகிறது. இக்கட்டிடம் தனியார் கட்டிடத்தில் இடவசதி இல்லாமல் இருந்த நிலையில் ஓமலூர் பேரூராட்சி சார்பில் 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நூலக கட்டிடம் கட்டி கொடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி தலைமையில் நடைபெற்ற நூலக திறப்பு விழாவில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். இதில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி கலந்து கொண்டு நூல்களை பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து எட்டிக்குட்டப்பட்டி ஊராட்சியில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட வேவர் பிளாக் தெருச்சாலையை அமைச்சர் திறந்து வைத்து மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.